9வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்கு எப்போனாலும் அந்த குட்டி புது வரவா வர காத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்போன்னுலாம் சொல்ல முடியாது. 9 மாதம் ஸ்டார்ட் ஆயிட்டாலே கொஞ்சம் ஒரு பயம் இருக்குல்ல எல்லாருக்கும். எப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த இது வந்துடுச்சு எங்கள் வீட்டுக்கும். அது கேர்ளா பாயான்னு தெரில. ஆனால் அந்த குட்டி எப்படா வரும் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த குட்டியோட மம்மி டேடி வந்து இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்களான்னு தெரியலை. ஆனால் நாங்கள் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். என்னதான் இருந்தாலும் தங்கச்சி குழந்தை அக்கா குழந்தை அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது என் தங்கச்சி குழந்தை. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் எப்போ பிறக்குன்றது தெரியலை. இவங்க எங்கள் வீட்டோட 5வது வாரிசு. அவங்களுக்கு இது ஃபஸ்ட் பேபியாக இருக்கலாம், எங்களுக்கு இது 5வது வாரிசு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. நம்மளாம் ஒரு யூகம் வச்சுருப்போம் இல்லையா, பிறக்க போகிறது வயிறு அப்படி இருந்தால் இப்படி இருந்தால், அந்த மாதிரிக்கு எனக்கு வந்து இது ஃபீல் ஆகுது பாயாக இருக்கலாம் அப்படின்னு. அந்த குட்டியோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அது கேர்ள் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு பாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிறக்க போகிறது பாயா கேர்ளான்னு. அப்புறம் பாய்.